கொண்டு விட்டாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். 35 வருஷமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்து 35 வயசுல எனக்கு ஸ்லோ பாய்சன் போடப்பட்டு கால்கள் நடக்க முடியல, பால் ஊற்றப்பட்ட நிலைமையில இன்னைக்கு உயிர் போயிருமோ நாளைக்கு உயிர் எதிர்பார்த்தேன்னா ஏசு எனக்கு தெரியாது. அப்போ நான் படிக்கிற காலத்தில் ஏசை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு படித்தேன். ஏசு எப்படி வாழ்ந்தார், எப்படி ஒரு பாடம் படித்தா அது ஞாபகம் வந்தது. எல்லாம் நான் ஒரு 36 தெய்வங்களை எழுதி வச்சுக்கிட்டு நான் வீட்டில் படுத்து கிடக்கிறேன், நடக்க முடியாது. 36 தெய்வங்களை எழுதி வச்சுட்டு நான் டெய்லி 100 டைம் சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும், திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவேன், அதை ஒரு பேர் எழுதி வச்சுட்டு படிப்பேன். திருப்பதிக்கு போனால் நடந்தே போவேன், மலையில் எல்லாரும் பஸ்ஸில் போவாங்க, திருப்பதி அடிவாரத்தும் மலையில் போவேன். இதுக்கு போனால் பெருவழி சிறுவழின்னு இருக்குது, இந்த இப்போ கூட போகிறாங்க இல்லையா ஐயப்பன் கோயில் கேரளாவில், அங்கேயும் போனால் நடந்து போவேன். இந்த மாதிரி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இப்போ வந்துருக்க எல்லா மாநிலத்தோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து 36 பேரை எழுதி வச்சு படித்தேன். அப்போ நான் நினச்சேன், இன்னும் ஏசுன்னு சொல்கிறாங்களே, நம்மளும் அந்த ஏசுன்னு ஒரு பேர் வச்சு அதே 100 டைம் ஒரு நாளைக்கு படிப்பேன். காலையில் 100 டைம் படிப்பேன், சாயந்தரம் 100 டைம். அப்போ அந்த இயேசுவானவர் ஏன் எனக்கு கால் நடக்க முடியல, எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு தரிசனமாக, ஒரு சொப்பனமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இயேசு, உனக்கு இந்த வயசுல சோசியோதெரபி சொல்லியிருந்தா உனக்கு சாவடிக்க ஊசி போட்டாங்க, நீ பொழைச்சிக்குவ, இயேசுவானவரை காப்பாத்திட்டாரு, நீ 4 பேர் போய் சாட்சி சொல்லுவ அப்படின்னு தரிசனமா காட்டினாரு. இப்படி பார்க்கணும். எனக்கு என்ன வந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா, நான் தான் வீட்டுக்கு பெரிய பையன், எனக்கு கீழே தம்பிங்க 2 பேர் ஆப்டாயர் போட்டு தான் நான் கோயம்புத்தூரில் ஐடிஐ படிக்க போனேன். அங்கேயே கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஆப்டாயர் போட்ட பசங்களாம் நான் தான் கூட்டிகிட்டு போய் இருந்தேன். அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அருவாள் எடுத்து துண்டா வெட்டி போட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் நான் சென்னையில் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன எங்களோட ஒய்ஃப் இன்னைக்கு அவங்க என்னை ஒரு கூட்டத்துக்கு, இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனோன்னே அந்த இடத்துல நான் ஒரு 100 அடி தூரத்தில் அங்கே உட்காந்துருக்கிறேன். இப்போ நீங்களாம் எப்படி உட்காந்துருக்கலாம் அதே மாதிரி உட்காந்துருக்கிறேன். நான் அப்படியே நினச்சிடுவேன், இவங்களை துண்டா வெட்டணும், துண்டா வெட்டி போட்டாலும் நம்மளே ஒரு ஆப்டார் போட்ட பசங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் அவங்கள வாழ வச்ச பசங்க இன்னைக்கு நமக்கு இவ்வளோ பெரிய கேட்டு செஞ்சாலும் ஒரு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். ஆனால் அந்த பாஸ்டர் என்ன மாதிரி சொல்ற கையை நீட்டி, மகனே உங்க அப்பா அம்மாவை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கையை நீட்டினாரு. அந்த நேரத்திலேயே அந்த எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே ஓடி போயிடுச்சு. அது இயேசு ஒருவரால மட்டும்தான் முடியும். இயேசு ஒருவரால தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர், நம்ம உயிரை கொடுக்கிறவர், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், உயர் ஸ்தானத்தை நிறுத்துறவர், பாவத்தை சாபத்தை மன்னிக்கிற ஒரே தேவன் இயேசு தான். ஒரு கொலைக்காரன் அப்படின்னா அது வேணும்னா செய்யறதில்லை. ஒருத்தன் மந்தராவி ஏவி விட்டு கொலை செய்யறான். அந்த ஏவி விட்டு ஆவினால ஒரு கோயில் நம்ம திருவிழானா அவனை உள்ளுக்கு விட மாட்டாங்க, அது வந்தால் தீட்டுப்பட்டுருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு மன்னிக்கிற தேவன். நீ கும்பிட்டது நீ ஒரு ஆவி மந்திரவாதி மூலியமா ஆவி ஏவி விட்டு அவனை கொலை பண்ண சொல்லி ஒரு கொலை ஆவி ஏவி விடுவாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுய ரத்தத்தால சுய புத்தியில போய் யாரையும் கொலை செய்யறது அல்ல. ஒரு மந்திரவாதி ஏவி விடுறது, அடுத்தவன் அவனா தூக்கு போட்டு சாகுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ஆவியெல்லாம் ஏவி விடுறது. அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு கோயிலுக்கு போனால் ஓரம் கட்டிடுவாங்க, உள்ளுக்கு விட மாட்டாங்க. ஆனா இயேசுவை மட்டும் நீங்க எந்த நேரத்திலையும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தா இயேசுவே நான் செஞ்ச பாவங்களை மன்னிங்க. ஒருத்தர் ஏமாத்திருக்கலாம், 1 ரூபா 2 ரூபா கொடுத்து 100 200 ஏமாத்திருக்கலாம், ஒருத்தருக்கு வீட்டு இடங்களை மாத்திருக்கலாம், சாப்பிட்ற விஷயத்துல பிடிங்கிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பாவம் சாபம். இதை நீங்க இயேசு கிட்ட உங்களுடைய